தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் டைரக்டர் டான் ட்ராக்டன்பர்கோட படைப்புல ஒரு ஹாலிவுட் படமாக தமிழையும் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச பிறகு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் சேம் டைம் தங்களின் மேலான கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, படத்தினுடைய கதாநாயகன் புல்லிங்கோ பிரெடேட்டர் டெக் ரொம்பவும் வீக்கஸ்டான பர்சன். அதாவது பிரெடேட்டர்ஸ் அப்படின்னால அந்த வேர்ல்டில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆளுங்களுக்கு மட்டும்தான் வாழ்றதுக்கு உண்டான உரிமை உண்டு. ஆனால் இந்த டெக் ரொம்ப வீக்கஸ்டான ஒரு பர்சனாக இருக்காரு. இவர் கொல்லலாம் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் முடிவு பண்ணும்போது அவரோட அண்ணன் அவரை கொல்ல மறக்கிறதுனால ஜென்னா அப்படிங்கிற ஒரு பிளே கிரவுண்டில் கொண்டு போய் இவரை இறக்கி விடுறாங்க. இங்கே இவர் அபெக்ஸ் எல்டிமான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெடேட்டருடைய வேட்டையாடி அதனோட தலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மிஷனுக்காக இறக்கி விடப்படுறாரு. இதுக்கப்புறம் அந்த லேண்டில் அந்த பிளே கிரவுண்டில் இவர் எப்படி சர்வை பண்ணி தன்னை தன் கூட்டத்துக்கு முன்னாடி உயர்த்தி காட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதை தான். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இட்ஸ் அ ஜஸ்ட் அண்டர்டாக் ஸ்டோரி அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ இந்த படத்தினுடைய ஏனைய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக பிரெடேட்டர் படம் அப்படின்னால அதுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த பிரெடேட்டருக்கே உண்டான அந்த சிக்னேச்சரை டோட்டலாக அழிச்சு, இப்போ பிரெடேட்டர் படம்னால ஐயோ இதுக்கிட்ட இருந்து யாராவது மனுஷங்களை காப்பாத்துங்கடா அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் ஒரு பதட்டமும் நமக்குள்ள இருக்கும். பட் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஐயோ பாவம் அந்த பிரெடேட்டர் யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு நமக்கு தோணும்படியான பெரும்பாலான விஷயங்கள் இந்த படத்தில் செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சிம்பத்தி அப்படிங்கிற விஷயம் அந்த பிரெடேட்டர் மேலேயே உருவாகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பிரெடேட்டர் கூட டிராவல் பண்ணக்கூடிய டியா அந்த சிந்தட்டிக் ரோபாட், இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக சிங்க் இல்லைன்னாலுமே அந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்ச அந்த சிந்தோட நம்ம கதாநாயகன் தன்னுடைய போட்டியை ஆரம்பித்து முன்னோக்கி போக ட்ரை பண்ணுறாரு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த படத்தில் அந்த சிந்துக்கு பெரும்பாலான இடத்துல ரியாக்ஷன்ஸே இல்லாமல் ரொம்ப ஃப்ளோவில் டயலாக் பேசிக்கிட்டே வரக்கூடிய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதாநாயகன் அந்த பிரெடேட்டராக நடிச்சிருக்கக்கூடிய டெமிட்ரியஸுடைய நடிப்பெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலில் இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். இன்னொரு பக்கம் படத்தினுடைய கேமரா ஒர்க் ஆகட்டும், சிஜி ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும் சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. பட் இது என்னதான் இத்தனை விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் இருந்தாலுமே இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு பிரெடேட்டர் படத்தை பார்ப்பதற்கு உண்டான ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு பெருசாக எந்த இடத்துலையும் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த லேண்டில் அந்த சின்ன சின்ன செடி கொடிகளெல்லாம் இவர் வேட்டையாடக்கூடிய அந்த விஷயமாகட்டும், அதாவது பிரெடேட்டர் எல்லாத்தையும் வேட்டையாடும். ஆனால் பிரெடேட்டரியே வேட்டையாடக்கூடிய ஒரு உலகத்தில் ஒரு பிரெடேட்டர் மாட்டிக்கிட்டு எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் திக் திக் பக் பக்குன்னு காட்ட ட்ரை பண்ணி இருக்காங்க. ஆனால் வழக்கமாக பிரெடேட்டர்ஸ் படத்தை பார்த்தா எல்லாருக்குமே இந்த படத்தை பார்க்கும்போது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகி பார்க்க முடியாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த பிரெடேட்டருக்கே உண்டான அந்த பயம் இந்த படத்தில் டோட்டலாக போயிடுச்சு நமக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த படம் மேக்கிங் ரிலேட்டடாகவும் ப்ரொடக்ஷன் வால்யூவும் அதே மாதிரி ஆக்டிங் இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் வைஸாகவும் ஒரு சவுண்டான படம் தான், இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. பட் அந்த பிரெடேட்டருக்கே உண்டான அந்த சிக்னேச்சர் இல்லை அப்படிங்கிறதுனால என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் லைட்டாக கிளேசியாக தான் தெரியுது நண்பர்களே. அப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் ஒரு வேற லெவல் மேக்கிங் பெஸ்டான ஒரு படமாக சொல்லலாமே தவிர மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைய ட்ரெண்ட் 2K ஜென்சி கிட்ஸுக்கு இது பிடிக்கலாம். பட்டு நம்மள மாதிரி 90s கிட்ஸுக்கு ஒரிஜினல் பிரெடேட்டரை பார்த்து அப்படியே திக் திக் பக் பக்னு ஹார்ட் பீட்டை ஒரு கட்டத்தில் எகிர வச்ச அந்த பிரெடேட்டருக்கு உண்டான அந்த மொமெண்டமே டோட்டலாக இவங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் ஒரு குட் மூவி தான். பட் ஒரு பிரெடேட்டர் படத்தை பார்த்ததுக்கு உண்டான ஃபீலிங்ஸ் இல்லாத ஒரு படமாக தான் நாம் பார்க்கலாம். இந்த விமர்சனம் கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம் வெல்க.